மார்ச் மேடையில் நின்று எப்படி பேசுறாரு பாருங்க. அப்படியே நான் வாசிக்கிறேன் பாருங்க. அத்தேனரே கூப்பிடுறாரு பாருங்க. எந்த விஷயத்தில் நீங்கள் மிகுந்த எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவ பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். எப்படி அழகா பேசுறேன். இந்த இடத்துல இந்த சுவிசேஷத்துல இயேசுங்கிற பேரே பயன்படுத்தலைங்க. நான் வாசிக்கிறேன், கவனிச்சு பாருங்க. இந்த சுவிசேஷத்தில் அவர் எப்படி பேசுறாரு, இப்படிதான் தொடங்கினார். அது தமிழர்களே அப்படி தொடங்கினா எப்படி இருக்கும்? நீங்க ரொம்ப பக்தி உள்ளவங்கன்னு பார்க்குறேன், நீங்க ரொம்ப மிகவும் பக்தியா இருக்கீங்க, உங்களை பார்த்தாலே பக்தி தெரியுது, அப்படி பேசுனா எப்படி இருக்கும்? அப்படித்தான் பேசுறேன். உங்களை பார்த்தாலே தெரியுது, உங்க ஏரியா ஃபுல்லாக சுற்றி பார்த்தேன், நீங்க ரொம்ப பக்தியா இருக்கிறீங்க. ஆவியானவர் எவ்வளவு தெளிவா பேசுற நோக்கம் என்ன? அந்த அத்தேனா பட்டணத்துக்கு சுவிசேஷம் சொல்லிடணும், எப்படியாவது அவங்க ரத்த பலிக்கு நீங்களாக்கும். அப்படி வர அப்ப என்ன சொல்றாரு? வந்துட்டு என்ன சொல்றாரு? எப்படி என்றால், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்தபோது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதி இருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற தேவனை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அப்ப அவங்க என்ன, நீங்க கவனிச்சு பாருங்க. இந்த போடியம் மாதிரி ஒரு பலிபீடம் இருந்திருக்கு பெருசா. அந்த பலிபீடத்துல வெளியே எழுதி போட்டிருக்காங்க, அறியப்படாத கடவுளுக்கு. நம்ம கடவுளையும் கடவுளுடைய குமாரனையும் அறிந்து ஆராதிக்கிறோம். எனக்கு அதான் அவ்வளோ கோடி வச்சிருக்காங்களே, ஆனாலும் மேல பார்த்து தேங்க்ஸ் பண்றாங்க. அவங்க செஞ்சுரிக்கு மேல இருக்கிற ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லி ஹெல்மெட்டை கழட்டி இப்படி மேல பாக்குறாங்க. அவர்கிட்ட போய் கேளுங்க, ஜீசஸ்க்காக சொன்னீங்க இல்ல ஃபாதருக்கு சொன்னீங்களா, பிதாவுக்கு சொன்னீங்களா, இல்ல பிதாவினுடைய குமாரனுக்கு சொன்னீங்களா, கடவுளுக்கா இல்ல தேவகுமாரனுக்கா? அவங்களுக்கு யாருமே தெரியாது. அவங்க என்ன நம்புறாங்கன்னா, ஒரு கடவுள் இருக்கு, அறியப்படாத ஒரு தெய்வம் இருக்கு. அதுதான் அன்னைக்கு அத்தேனா பட்டணமும் செஞ்சாங்க, இன்னைக்கு இந்தியர்களும் செஞ்சாங்க. ஆனா இந்தியர்கள் இப்பொழுது அதிகமா சிலை வழிபாடுகள் பண்றாங்க. இதுல இன்னொரு குரூப் இருக்கு, சிலை வழிபாடு பண்ணாம கடவுள் எங்கே இருக்கிறாருன்னு நம்புகிற ஒரு கூட்டமும் இருக்கு. இப்ப கவனிங்க. அப்ப என்ன எழுதி வச்சிருக்காங்க? நான் உங்க ஏரியா ஃபுல்லா பார்த்தேன். என்ன எழுதி வச்சிருக்கீங்க? இது இந்தியா மாதிரியே இருந்திருக்கு. அந்த ஊர்ல சிலை வழிபாடு இருந்திருக்கு, கடவுளுக்கு பேரும் வைக்கல. அவங்க கடவுளுக்கு என்ன வைக்கல? பேர் வைக்காம, நம்ம ஊர்ல பேர் வச்சிருக்காங்கல்ல, பேர் வைக்காம என்ன எழுதிட்டாங்க? அறியப்படாத கடவுள். ஒரு கடவுள் இருக்காருப்பா, அந்த கடவுளை நாங்க ஆராதிக்கிறோம் அப்படின்னு அவர் ஆரம்பிச்சு, ஆனா கடவுள் யாருங்கிறத சொல்றார். உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்றது. அப்ப தெரியுதா? இந்த கோயில்கள்ல அவர் என்ன பண்றது இல்ல, இந்த கட்டடங்கள்ல அவர் வாசம் பண்றது இல்ல. நம்ம தான் முக்கியம். நம்ம இங்க வர்றோன்னு தெரிஞ்சா, அவர் நாமத்துல வர்றோன்னு தெரிஞ்சா அவர் இங்க வருவார். அவர் நமக்குள்ளதான் வாசம் பண்றார். மொதல் பாயிண்ட். கோயிலா கட்டி வச்சிருக்கீங்களே, பூமிக்கு வானத்துக்குமான ஆண்டவர் கோயில்ல வாசம் பண்ணல, கோயில்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டார். ரெண்டாவது, நீங்க அவரை குளிப்பாட்டி அவருக்கு துண்டுலாம் போட்டு, அவருக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு, அவருக்கு பவுடர்லாம் அடிச்சு, அவருக்கு என்ன பட்டையெல்லாம் அடிச்சு அவரை ரொம்ப ஜம்னு உள்ள வைக்கிறீங்களே, அதுவும் அவருக்கு பிடிக்காது. அதான் இந்த பகுதி. ஆனா ரொம்ப அருமையான வார்த்தைகளை பயன்படுத்துறார். எல்லாருக்கும் உசுரையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிறவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளினால் என்ன செய்ய மாட்டாரா? அப்ப கோயிலையும் இல்லை, அவர் பணிவிடையும் விரும்புறதில்லை. அவர் விரும்புறதில்லை, அவருக்கானது அல்லாது அவரை குளிப்பாட்டுறதோ அவரை காரியங்களை செய்யறதோ அவர் ஏத்துக்கிறது இல்லை.